ஹாய் வணக்கம். அமெரிக்க பூர்வகுடிகளிலேயே கட்டடக்கலையில சிறந்து விளங்கியவங்க மாயன்கள். சக்கரம், இரும்பு, பிற உலோகங்களை பயன்படுத்தாமலேயே பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் பிரமிடுகளையும் அவங்க கட்டியிருக்கிறாங்க. அப்படி அவங்க கட்டின பிரமிடுகள்ல மெக்சிகோவில் இருக்கக்கூடிய சிச்சன் இட்சா அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய எல் காஸ்டிலோ அப்படிங்கக்கூடிய பிரமிடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப எதுக்காக இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு நாம பேச போறது ஒரு பழத்தின் வரலாற்றை பத்தி. அந்த பழத்துக்கும் இந்த எல் காஸ்டிலோ பிரமிடுக்கும் ஒரு வரலாற்று பிணைப்பு இருக்குது. சரி, முதல்ல எந்த பழத்தினுடைய வரலாற்றை நாம பார்க்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? சப்போட்டாவின் பூர்வீகம் எது? மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்க பகுதிகள் தான். இந்த பகுதிகளில் உள்ள காடுகளில் சப்போட்டா காட்டு தாவரமாக சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்துள்ளது. மெக்சிகோ நாட்டின் யுகேட்டன் பகுதிகளில் மாயன்கள் பல நூற்றாண்டுகளாக சப்போட்டாவை பயிரிட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட எல் காஸ்டிலோ பிரமிடில் கட்டட அமைப்பில் சப்போட்டா மரம் பயன்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாயன்களின் அரசரான கிங் ஜனா பாக்கல் கட்டிய ஒரு கட்டிடத்தில் அரசனின் பின்னணியில் சப்போட்டா மரம் இருப்பது போன்ற ஒரு சிற்பமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டிகோ டி லாண்டா 16ஆம் நூற்றாண்டுல அமெரிக்க பழங்குடி மக்கள் வாழ்வியல் குறித்த ஆய்வுகள் மேற்கொண்ட ஸ்பானிய பிஷப். இவருடைய வரலாற்று குறிப்பிலிருந்து அமெரிக்க பழங்குடி மக்கள் சப்போட்டாவை நாணயங்களுக்கு பதிலாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், சப்போட்டா பழங்களுக்கு பதிலாக முயலோ மீனோ சந்தையில வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியுது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் உமா ராமானுஜம் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். என்னம்மா பண்ண போறீங்க? சப்போட்டா பழம் மஃபின் செய்ய போறேன் சார். சப்போட்டா மஃபின் இல்லையா? இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? கோதுமை மாவு, சர்க்கரை, சப்போட்டா பியூரி, வால்நட் கிரஷ் பண்ணினது, எண்ணெய், பால், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ். இவ்வளவுதான் தேவை இல்லையா? இப்ப சப்போட்டா பியூரிக்கு என்ன பண்ணிருக்கீங்க? சப்போட்டா தோல் மட்டும் சீவிட்டு விதை எடுத்துட்டு மிக்சியில ஒரு சுத்திட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. சப்போட்டா மஃபின் பண்றதுக்கு முதல்ல என்னம்மா பண்ணணும்? சர்க்கரையும் பாலும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒண்ணா அடுத்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சர்க்கரையும் பாலையும் தான் மிக்ஸ் பண்ண போறீங்க. ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம். ஆமா. 3/4 கப் சுகர். ஓகே. ரெண்டையும் இப்போ நல்லா பீட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல எண்ணெய். ஆமா. இது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் இல்லையா? எண்ணெய் ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எனி ஃப்ளேவர்லெஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் சர்க்கரை பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கோதுமை மாவு ஆட் பண்றேன். ஆட் பண்ணுங்க. இது 1/2 கப் அளவுக்கு. ஆமா, 1/2 கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பேக்கிங் பவுடர் நம்மளுக்கு எவ்வளவு போடணும்? ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சொல்லலாமா? 1/2 கப் மாவுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுங்க. ஓகே. நான் முட்டை சேர்க்காததுனால பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிருக்கேன். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. இல்லனா அதுக்கு பதிலா முட்டை சேர்த்துக்கலாம். ஆமா, முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ்க்கு பதிலா வேற ஏதாவது சேர்த்துக்கலாமா? சப்போட்டா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ். ஓகே. அதுவும் ரெடிமேடா கிடைக்குது. ஆமா, அதுவும் சேர்த்துக்கலாம் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சேர்க்கணும்? இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்போட்டா பியூரி எடுத்து மிக்ஸ் பண்ண போறோம். சரி, மிக்ஸ் பண்ணு. இப்போ நம்மளுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம சப்போட்டா பியூரி எடுத்துருக்கோம். ஆமா. இப்போ மிக்ஸ் பண்ண போறேன். எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு blend ஆகணும் இல்லையா? ஆமா. இது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பாதி வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. நமக்கு பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் என்னமா பண்ண போறோம்? மஃபின் ட்ரேல மஃபின் கப்ஸ் லைன் பண்ணி வச்சிருக்கேன். இது பேப்பர் கப்ஸ் தான் இல்லையா? ஆமா. ஓகே. இதுல ஒரு ஸ்கூப் பேட்டர் எடுத்து போட்டுட்டு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் ஓவன்ல. என்ன டெம்பரேச்சர்ல அது? 180 டிகிரி டெம்பரேச்சர்ல 15 நிமிஷம் பேக் பண்ண போறேன். ஓகே. 15 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டா நமக்கு ரெடி. ஆமா. பண்ணுங்க பாப்பா. ஓகே. இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? இப்போ மீதி இருக்கிற வால்நட் லைட்டா தூவி விடுங்க. ஓகே. ஒரு கார்னிஷிங். கார்னிஷ் பண்ண போறேன்.
இதை ஓவனில் இப்போ பேக் பண்ண போகிறோம். ஓகே. கொலம்பஸ் வட அமெரிக்காவுக்கு வந்துட்டு போன பிறகு காலனி அமைப்பதற்காக ஸ்பானிய போர் வீரர்கள் வட அமெரிக்காவுக்கு வராங்க. அவங்க கைவசம் வச்சிருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் தீர்ந்து போகுது. அப்போ அங்க அபரிமிதமாக விளைந்திருந்த சப்போட்டா தான் அவங்களுக்கு பேர் உதவியாக இருந்தது. ஆலிவ் எண்ணெய்க்கு பதிலாக சப்போட்டா விதையிலிருந்து எடுத்த எண்ணெயை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாம் 1529 நிகரகுவாவை கைப்பற்றிய ஸ்பானிய வீரர்களினுடைய வரலாற்று குறிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்பானியர்கள் தான் சப்போட்டாவை உலகம் முழுவதும் பரவச் செய்தவர்கள். 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பானியர்கள் தான் சப்போட்டாவை பிலிப்பைன்ஸுக்கு கொண்டு சென்றார்கள். பின் அது ஆசியா, ஆப்பிரிக்கா என மற்ற கண்டங்களுக்கும் பரவியது. 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் புளோரிடா மாகாணத்திலும் அமெரிக்காவின் பிற பகுதிகளிலும் சப்போட்டா பரவியது. இதே காலகட்டத்தில் தான் போர்த்துகீசியர்கள் வழியாக இந்தியாவுக்குள்ளும் சப்போட்டா பரவியுள்ளது. கிபி 1802 இலங்கைக்கு சப்போட்டா எடுத்துச் செல்லப்பட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு செய்தி சொல்கிறது. சப்போட்டா மஃபின் ரெடி. டேஸ்ட் பார்க்குறேன். அந்த சப்போட்டாவுடைய ஃப்ளேவர் இருக்கு, நல்ல பேக்காக இருக்கு. சப்போட்டா மஃபின் செமையா இருக்கு. சப்போட்டேசி அப்படிங்கக்கூடிய தாவர வகையைச் சேர்ந்தது இந்த சப்போட்டா. இதனுடைய தாவரவியல் பெயர் மணில்கரா சப்போட்டா. உலகத்துல சப்போட்டா அதிகமாக விளையக்கூடியது நம்ம இந்தியாவில் தான். இங்கிருந்து தான் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. சரி, இந்த சப்போட்டாவுக்கு சப்போட்டா அப்படிங்கக்கூடிய பெயர் எப்படி வந்தது? நகுவால் என்பது மத்திய மெக்சிகோ பழங்குடி மக்கள் பேசும் ஒரு மொழி. அதில் சப்போட்டா பழத்தை குறிக்கும் வார்த்தை சப்டல். இதற்கு மென்மையான பழம் என்பது பொருள். இதை ஸ்பானியர்கள் தங்கள் மொழியில் சப்போட்டே என்றாக்கினார்கள். இதிலிருந்துதான் சப்போட்டா என்ற ஆங்கில வார்த்தை உருவானது. தமிழில் சப்போட்டாவுக்கான மற்றொரு பெயர் சீமை இலுப்பை. சப்போட்டிலா, சிக்கு, சிக்கு சப்போட்டே, நசேபெரி இவை சப்போட்டாவுக்கான பிற பெயர்கள். உலக அளவுல சப்போட்டா பழமாகத்தான் அதிக அளவுல சாப்பிடப்படுது. சப்போட்டா பழக்கூழ், சப்போட்டா மில்க் ஷேக், சப்போட்டா ஐஸ்கிரீம் இது எல்லாமே உலக பொது உணவுகள். மெக்சிகோ மக்கள் சப்போட்டாவை கொண்டு விதவிதமான டெசர்ட்டுகளை செஞ்சு சாப்பிடுறாங்க. இந்தியாவில் சில மாநிலங்கள்ல சப்போட்டா சுவையில் குல்ஃபி ஐஸும் செய்யப்படுது. நம்ம ஆந்திர, கர்நாடக மக்கள் சப்போட்டாவை கொண்டு கேசரி அல்வா கின்றத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. என்னோட இருக்கிறது திருமதி ஹேமலதா சுதாகர் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா பண்ண போறீங்க? சப்போட்டா அல்வா. சப்போட்டா அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? சப்போட்டா, நெய், மில்க் மெய்ட், முந்திரி பருப்பு, சர்க்கரை, ஏலக்காய் தூள். முதல்ல என்னம்மா பண்ண போறீங்க? சப்போட்டாவை தோல் நீக்கிட்டு அதை தனியாக எடுத்து பேஸ்ட் பண்ணணும். சப்போட்டாவை கூழாக்கி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதோட என்ன சேர்க்க போறீங்கம்மா? சர்க்கரை சேர்க்க போகிறோம். 5 ஸ்பூன் சர்க்கரை. ஒரு 4 சப்போட்டா பழம் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு அடுத்தது இப்போ அடுத்து கடாயில் போட்டு கிண்ட வேண்டியதான். இப்போ இந்த அல்வா கிண்டும் போது அடுப்பு எப்பவுமே சிம்லேயே தான் இருக்கணும். சிம்லேயே தான் இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் இறுகி வந்தாலே நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம் இல்லையா? லேசா இறுகி வந்தாலே போதும். சப்போட்டா மரத்துல இருந்து லேசான இனிப்பு சுவை கொண்ட ஒரு வகை பால் சுரக்கும். இது அஸ்டக் பழங்குடி மக்கள் நீண்ட தூர பயணங்கள் போகும்போதும் வேட்டைக்கு போகும்போதும் பசி தெரியாம இருக்கிறதுக்காக இந்த சப்போட்டா மரப்பாலை உருட்டி வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டே போவாங்களாம். இதற்கு அஸ்டக்குகள் வச்சிருந்த பேரு சிச்சிலி. சென்ற நூற்றாண்டுகள்ல நவீன சுவிங்கம் தயாரிப்பிலையும் இந்த சப்போட்டா பால் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுல நிறங்களும் சுவைகளும் சேர்க்கப்பட்டு நவீன சுவிங்கங்கள் தயாரிக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சா? கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மில்க் மேட் சேர்க்கலாமா? ஆமா. ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா இறுகி வரணும் இல்லையா? இது நல்லா இறுகி வரணும். இப்போ நல்லா இறுகி வந்துருச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். ஓகேம்மா.
இந்த அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம நெய் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் இல்லையா? ஆமாம். இப்போ என்ன சேர்க்கணுமா? இப்போ ஏலக்காய் தூள் சேர்க்கணும். லேசாக போட்டால் போதும். இப்போ நம்ம நெய்யில் வறுத்திருக்கக்கூடிய முந்திரி பருப்பு சேர்க்கலாமா? சேர்க்கலாம். இப்போ சப்போட்டா அல்வா ரெடி. அடுப்பை நிறுத்திடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். சப்போட்டா அல்வா ரெடி. டேஸ்ட் பார்த்துலாமா? பாருங்க, நல்லா சுட சுட இருக்கு, அற்புதமா இருக்குங்க. சப்போட்டா காயா இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி பார்க்கறதுக்கு காக்கி நிறத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பழமாயிருச்சு அப்படிங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த சப்போட்டாவனுடைய அடியில ஒரு சின்ன முள் இருக்கு. இந்த முள்ளு உதிர்ந்துட்டா பழம் ரெடி அப்படிங்கிறது பொருள். அதற்கு பிறகு இதை பறித்து பால் வடிகிற வரைக்கும் வச்சிருந்துட்டு வைக்கோலில் சுற்றி காற்றுப்படாத இடத்துல 24 மணி நேரம் வைக்கணும். 24 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா சுவையான சப்போட்டா பழம் நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடச்சிரும். மிஸ்ஸஸ் ரேவதி பாலு அவர்கள் என்னோட இருக்காங்க. வணக்கம்மா. என்னம்மா பண்ண போறீங்க? சப்போட்டா பூரன் போலி. போலிக்குள்ளே நீங்கள் வைக்க போகிற ஸ்டஃபிங் வந்து சப்போட்டாவில் பண்ணுறது இல்லையா? அது என்னெல்லாம் சேர்த்து பண்ணணும்? தேவையானது ரவை, நெய், ஏலக்காய், வெல்லம், தேங்காய், சப்போட்டா அரைச்சது, பால். இவ்வளவுதான் தேவை பூரணம் பண்றதுக்கு இல்லையா? மேல இருக்கிற மாவு பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை வேணும்? மைதா மாவு, உப்பு, மஞ்சத்தூள். அவ்வளவுதான் இல்லையா? இப்ப ஸ்டார்ட் பண்றீங்களா? அரைச்சு வச்சிருக்கக்கூடிய சப்போட்டா விழுத அதுல சேர்த்து இப்போ நம்மளுக்கு சப்போட்டா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே, இந்த பதத்தில் நம்ம வெல்லம் சேர்க்கலாம் இல்லையா? ஓகே, இப்போ வெல்லம் இல்லையா? ஒரு கப்பு நம்ம சப்போட்டா அந்த விழுது எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம் இல்லையா? ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெல்லம் கரைஞ்சி வரணும் இல்லையா? ஒன்று சேரணும். கொஞ்சம் கரைஞ்சி வந்த உடனே பால் ஆட் பண்ண போதும். சரி, இப்போ ஆல்மோஸ்ட் வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ பால் ஆட் பண்ணலாம். இப்போ பால் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணும். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க ரவையை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொதி வந்துருச்சு கொதி இல்லையா? வந்துருச்சு. இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போடும். கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா அது கெட்டி தட்டிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சைட்லேயும் ஒட்டாது. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய கொப்பரை தேங்காய் இல்லையா? கொப்பரை தேங்காய். இப்போ ஏலக்காய் பொடி போட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம கொஞ்சமா ஏலக்காய் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி இப்போ அடுப்பு நிறுத்திடலாம். 100 கிராம் சப்போட்டாவில் 18% வைட்டமின் சியும் 20% கார்போஹைட்ரேட்டும் தவிர தாது பொருட்களும் இருக்கு. சப்போட்டா பழத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் தன்மை உண்டு. ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிவதை இது தடுத்து இதய நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை இது ஆற்றுது. மூல நோய்க்கு நிவாரணியாகவும் இது இருக்கு. சருமத்தை மிருதுவாக்கும் தன்மை சப்போட்டாவுக்கு உண்டு. ராத்திரியில தூக்கம் வராம தவிக்கிறோமா? ஒரு கிளாஸ் சப்போட்டா ஜூஸை குடிச்சிட்டு தூங்க போனோம்னா நிம்மதியான தூக்கம் உத்தரவாதம். விளையாட்டு வீரர்கள் பலரும் உடனடி சக்திக்காக விரும்பி உண்ணும் பழமாக சப்போட்டா இருக்கு. இப்ப நம்ம சப்போட்டா போலி பண்றதுக்கு நம்ம சப்போட்டா பூரணம் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப மேல வைக்கக்கூடிய அந்த மாவு பிசைய போறீங்க. பிசைஞ்சிடலாமா? பிசை. ஃபர்ஸ்ட் மைதா மாவு எடுத்துக்கணும். இதில் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. எதுக்காகனா திரட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு, நம்ம
அந்த தண்ணியிலே கொஞ்சம் உப்பு கரைச்சிக்கிறோம், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறோம். ஓகே. ஏன்னா மாவில் போட்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் திட்டு திட்டாக தெரியுங்கிறதுனால தண்ணியிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணியிலே உப்பையும் மஞ்சள் பொடியும் கரைச்சிக்கிறோம். ஓகே. பிணையும் போது லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க, ஏன்னா உங்கள் கையிலேயே கொஞ்சம் விட்டாது, சாஃப்டாகவும் இருக்கும் டோ. ஓகே. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி இல்லையா? இப்போ பூரணமும் நம்மளுக்கு சூடு ஆறி இருக்கும். இதை திரட்டி உள்ளுக்குள்ள பூரணத்தை வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம். சப்போட்டா போலி ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். இந்த போலிக்கு இந்த சப்போட்டாவினுடைய சுவை ஒரு சப்போட்டா இருக்கு. மொத்தத்தில் இந்த சப்போட்டா போலி சூப்பர். சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பழமாக சப்போட்டா பரிந்துரைக்கப்படுது. குழந்தைகளுக்கான உணவுல பழங்களை அறிமுகப்படுத்தும் போது முதல்ல ஆப்பிளோடு சேர்த்து சப்போட்டாவையும் கொடுக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறு உங்களை சந்திக்கின்றேன். பாய்.